வணக்கம் நேர்களே. எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் 2யும் தனித்தனியா எடுங்கன்னு ஆனந்த் சார் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனந்த் சார் மட்டும் இல்ல, எந்த ஒரு எக்கனாமிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னாலும், எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இத செஞ்சுருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லுவாங்க. ஏன் அத சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்னாலும், நான் இன்சூரன்ஸ் எடுக்க போனேன் அப்படின்னா, பல இடங்கள்ல நான் ஏமாத்தப்படுறேன் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எப்படி ஏமாறாம இருக்கிறது? என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? ஏன்னா, ஆல்ரெடி 90 வயசு தாத்தாக்கு 100 வருஷம் அப்புறம் மெச்சூர் ஆகுற பாலிசி குடுத்து ஏமாத்துன கதையெல்லாம் இப்ப ரீசென்ட்டா நடந்திருக்கு. என்ன நடந்தது? ஏன் இன்சூரன்ஸ்ல நாமெல்லாம் ஏமாறுறோம்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இன்சூரன்ஸ் எடுங்க எடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்சூரன்ஸா? இன்வெஸ்ட்மென்ட்டா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டா, உங்களுடைய சாய்ஸ் முதல்ல இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் எந்த இன்சூரன்ஸ்டும் இருக்கு. ஓகே. நீங்க முக்காவாசி பேர் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ம். முதல்ல லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பேசினோம். ம். இன்சூரன்ஸில் 2 டைப் இருக்கு. ஒன்று லைஃபு, ஒரு ஜென்ரல். ம். லைஃப் ஜென்ரல்னா ஹெல்த். ஹெல்த் மட்டும் இல்லை, காரு, ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு லைஃப் பேசிடுவோம். லைஃபுங்கிறது உங்கள் உயிர் உத்தரவாதம். இந்த உயிர் உத்தரவாதத்து மேலே இவங்க பல விதமாக பிரிப்பாங்க. என்ன கேட்டால் சிம்பிள் பாலிசி. நான் உயிரோடு இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் உயிர் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு என்ன போகும். ஏன்னா நோபடி நோஸ் ஹவு லாங் யூ வில் லிவ். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறச்ச ஒரு லாங் டேர்ம் பாலிசி எடுக்கிறது பெட்டர். நீங்கள் ஒரு 30 வயசு இருக்கிறச்சே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உடனே ஃபஸ்ட்டு வேலை செய்ய வேண்டியது லாங் டேர்ம் பாலிசி. அதில் உங்கள் ஒய்ஃபை நாமினியாக போடுறது தான் கரெக்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மாவும் உங்கள் மேலே டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு பாலிசி, ஒய்ஃபுக்கு ஒரு பாலிசி எடுத்துகிறது பெட்டர். பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்ஸிங் போடாமல் இருக்கிறது. அப்போ என் பேர்லேயே நான் 2 பாலிசி வச்சுக்கணும். ஓகே. தட் இஸ் ஒன்று அம்மாவுக்கு ஒன்று. எப்படி வேணால் நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் லீகலாக. பட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் அம்மாக்கா உங்கள் ஒய்ஃபுக்கா. நார்மலாக எல்லோரும் ஒய்ஃபுக்கே எடுப்போம். ஒன்று எடுத்து ஒய்ஃபுக்கு போடுறதே நிறுத்திப்போம், 2க்கு போக வேண்டாம். ஸோ நீங்கள் எடுக்கிறது பியூர் டேர்ம். நீங்கள் 80 வயசோட உயிர் இருந்தீங்கன்னா 80வது பர்த்டே முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் வராது. 79th பர்த்டே 364th டே செத்தீங்கன்னா உங்களுக்கு காசு உங்கள் ஒய்ஃபுக்கு போகும். இதுதான் பாலிசி. அது ரொம்ப சீப் பாலிசி. நீங்கள் அதை ஒன் டைம் பேமெண்ட்டாக கட்டலாம், 5 வருஷமாக கட்டலாம், 10 வருஷமாக கட்டலாம், 15 வருஷமாக கட்டலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, இது உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா இது எக்ஸ்பென்ஸ். நீங்கள் அதை எக்ஸ்பென்ஸாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நோபடி பிலீவ்ஸ் தே ஆர் கோயிங் டு டை டுமாரோ. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்ட மாட்டாங்க. ஆனால் கட்டுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எல்லோரும் செத்து போக மாட்டாங்க. 100ல் ஒருத்தரோ 2 பேரோ தான் அல்பாயசத்தில் இறந்து போவாங்க. அந்த ஒரு பேர் 2 பேருக்கு யாருன்னு தெரியாது. 100ல் 2 போகும், ஆனால் எந்த 2 உயிருன்னு தெரியாது. அதனால் எடுத்து வைக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம சொசைட்டியில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னா, மேல் தான் ப்ரிடாமினென்ட்லி ஏர்னிங் மெம்பர். அந்த மேல் மெம்பர் இல்லைன்னா அந்த ஃபேமிலியோட தரம் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் ஏழைக்கு ஓவர் நைட் ஏறிடும். சாஃப்ட்வேர் இறங்கிடும். சாஃப்ட்வேரில் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுன்னு இருப்பான். சடனாக ஆள் இல்லைன்னா அது ஏர்னிங்ஸே இல்லாமல் 2 குழந்தைங்களோட போயிடும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இதே நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ட்ராப். ஆமாம், இது இன்னொரு பெரிய ஃப்ராடு. அதாவது நீங்கள் கட்டின பணத்தை மட்டும் திரும்பி தரேன்னு சொல்லிட்டு டபுள் பணம் வாங்கிப்போம். இது பண்ணக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ப்ரீமியம் போடுறீங்கல்ல, அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு கோல்டு வாங்கிட்டே போகும். ஓகே சார், இது ஒரு சின்ன சாரி டு இன்டரப்ட். இதில் நார்மல் பாலிசி நீங்கள் சொல்கிற டேர்ம் பாலிசி எடுத்தால் நான் 10,000 ரூபா இன்சூரன்ஸுக்கு வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னா, அதே பாலிசியை நான் ட்ராப், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் நான் பே பண்ணால் 25,000 ரூபா பே பண்ணணும். ஆமாம், அந்த நான் என்ன சொல்கிறேன், இந்த 10,000 ரூபா வாங்குறீங்களோ அதோட இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டி விட்ருங்க. இன்னொரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கிட்டே போங்க. நீங்கள் இந்த சைடு எவ்வளோ வாங்குனீங்க, இந்த சைடு ஏதோ ஒரு நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் நீங்கள் கட்டின பணத்தோட பல மடங்கு திரும்பி உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கி கோல்டில் ரிட்டர்ன் நீங்கள் கட்டினதோட பல மடங்கு உங்களுக்கு பணம் திரும்பி வந்துருக்கும். ஸோ உங்களால் கேக்கையும் கையில் வச்சுக்க முடியும், கேக்கையும் சாப்பிட்றக்க முடியும். இதுக்காக போய் இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்பாதீங்கிறது என்னோடது. ரெண்டாவது,
ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்கள் தலையில் யூலிப்னு ஒரு பல்சியை கட்டிடுவோம். ஓகே சார். அதாவது கசாப் கடைக்காரன் நம்ம மாதிரி எஸ்பெஷலி இந்த என்ஆர்ஐ ஆளுங்க போனாங்கனாலே லாக்கரு எதுக்காவது போனாங்கன்னா அவன் தலையில் இந்த பல்சியை கட்டிடுவான். ஏன்னா பேங்க்குக்கு 60% கமிஷன் ஃபஸ்ட் இயரில் இந்த பல்சியில் கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் இன்சூரன்ஸ் போடாதீங்க. எல்ஐசியில் வந்து என்டோமெண்ட் பாலிசி எல்லாமே ஃப்ராடு. தட் இஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆஃப் பணத்தை திரும்பி உங்களுக்கு 2% 3% தான் வரும். நீங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உங்களே ஏமாற்றிப்பீங்க. எல்ஐசியில் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு டேர்மும் கிடைக்காது, எந்த ஒரு ரிட்டர்னும் வராது. எல்ஐசியில் விற்கிற பாலிசி எல்லாமே உங்களுக்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ப்ரீமியம். ஆனால் நீங்கள் லைஃப் இன் கவர், ஆனால் ப்ரீமியம் ஜாஸ்தி கட்டுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வரணும்னு. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாக போட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்காது, ரிட்டர்னும் வராது. ஓகே, இப்போது அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸையும் சேவிங்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிளப் பண்ணி ஏன் ஒரு ப்ராடக்டை வெளியிடுறாங்க? ஏன்னா இதை வந்து ஐஆர்டிஏ பார்க்குறாங்க, இதை செபி பார்க்குறாங்க, இல்லை ஆர்பிஐ பார்க்குறாங்க. ஒன்லி ஐஆர்டிஏ தான் பார்ப்பாங்க. இது கிளியர் அப்யூஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து செபி பார்க்குறாங்க சார். வேற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஐஆர்டிஏ தான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. நீங்கள் வெறும் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் பெருசாக லாபம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வராது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உன் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுல தான் காசு. அதனால் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் செல்லிங் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸு. நீ வெறும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்க, நீ உனக்கு வந்து வேறு ஒன்றும் எடுக்காதன்னா ஒரு ஹியூமன் பீயிங் எடுக்க மாட்டான். நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலும் டேர்ம் இன்சூரன்ஸை எவனுமே எடுக்க மாட்டான். எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் வந்து நாளைக்கு செத்து போவேன் மாட்டேங்கிறத அவனுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். யாருமே வந்து நாளைக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாலிசி எடுக்க மாட்டாங்க. அது எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போது ஒரு சில பேங்க்லாம் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். முடிச்சுப்போம். ஸோ இந்த யூலிப்னு ஒன்று இருக்குது, என்டோமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹோல் லைஃப்னு இருக்குது. மூணுமே எடுக்காதீங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பேங்க்கோட வேலை உங்கள்கிட்ட எஃப்டி வாங்கி கடன் கொடுக்கறது. உங்கள் பேங்க்கோட வேலை வந்து வட்டி தொழில் செய்கிறது தான் பேங்க்கோட வேலை. பேங்க்கோட வேலை எல்சி கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, அதெல்லாம் லாக்கரே அடிஷ்னல் பிஸ்னஸ். டெஃபினட்டாக இன்சூரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் விற்கிறது அவங்க வேலையே கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு புரோக்கர் இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் டைரெக்டாக கம்பெனியில் வாங்கலாம், பட் ஆல்வேஸ் கோ த்ரூ அ புரோக்கர். ஏன்னா அவன்கிட்ட திரும்பி பணத்தை வாங்கிறதுங்கிறது உங்களால் ஈஸியாக முடியாது. ஒரு கம்பெனிலேருந்து பணத்தை வாங்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். நீங்கள் வெறும் லைஃபாக இருக்கட்டும், ஜென்ரலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் செக்டர் போகணும், போய் உள்ளே பேசி அவன் காசை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு வேணும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த புரோக்கருங்கிறவன் தான் உன் கழுத்தியாக இருப்பான். அவன் தான் வந்து கமிஷனுக்காக தப்பான ப்ராடக்டை விற்பான். இதனால் லைஃப்பில் மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு தேவை ஒன்லி பியூர் டேர்ம். நான் உயிரோடு இருந்தால் எனக்கு ஒன்றும் வேணாம். 80 வயசு தாண்டிட்டேன்னா அதுக்குள்ளே உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணால் நீங்கள் வேஸ்ட்டு. நீ இந்த பூமிக்கு பாரம். 80 வயசுக்கு உள்ள இருந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இதுதான் லாஜிக். ஃபைன் சார். ஸோ ஜென்ரலாக லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஒன்று தனியாக, அது இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளப் பண்ணாமல் வெறும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கம்மியான வயசில் போடும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். எஸ், அண்ட் கம்மியான வயசு தான் போடணும். நான் வந்து 4 கோடி கணக்கில் சொத்து சேர்த்தப்புறம் எனக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படாது. இட் இஸ் அபவுட் பிஃபோர். எனக்கு எப்போ நான் போகணுங்கிறது, எப்போனா எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுங்கிறத தான் நான் பண்ணணும், நாட் பிஃபோர். இல்லை சார், இப்போ ஒரு 18 வயசு 19 வயசு நான் வேலைக்கு போயிட்டாலே இல்லை, எல்லாம் பண்ண முடியாதுங்க. மினிமம் ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருந்தால் தான் மீனிங்ஃபுல்லாக பாலிசி எடுக்க முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சேலரி பேஸ் பண்ணி தான் 1 crore என்னங்கிறது, இன்கம் பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா தான் கிளைம் கொடுப்போம். கரெக்ட்.
ஸோ அதனால அப்படி எடுத்து யூஸ் கிடையாது. 50 லட்ச ரூபாய்னா 50 லட்ச ரூபாய் எடுத்துக்கணும். 50 லட்ச ரூபாய்க்கு மோஸ்ட் கம்பெனிஸ் பாலிசியே கொடுக்க மாட்டோம். பட் மினிமம் 1 crore பாலிசி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது இருந்தால் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கே சார். என்ன கேட்டால் அதுக்கும் மேலே வேணும். ஏன்னா இப்போ சும்மாவாவது நீங்கள் தங்க விலை ஏறணுங்கிறது ஆக்சுவல் விலைவாசி. இன்றைக்கி உங்களுக்கு 1 crore பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். இன்னிலேருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சுங்கிறது 1 crore பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. அது இன்னொரு 10 லட்ச ரூபா அந்த லெவல். இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆகிடும். ஸோ இந்த மினிமம் 1 crore அட்லீஸ்ட் 2 கோடி ரூபாய்க்கு இருந்தால் தான் ஒர்த்து. பட் 2 கோடி ரூபாய்க்கு உங்களோட ஆனுவல் இன்கம் 2 லட்ச ரூபாவது, தட் இஸ் மாத இன்கம் 2 லட்ச ரூபாவது இருக்கணும். பட் 1 கோடிங்கிறது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வருங்கிறத வச்சுன்னு பார்க்குறீங்க. இந்த கிளைம் இப்போ நீங்கள் 30 வருஷம்னா இன்னிலேருந்து 50 வருஷம் கழிச்சு, இன்னிலேருந்து 50 வருஷம் கழிச்சுங்கிறது 1 கோடி ரூபா 1 லட்சத்துக்கு தான் சமம். ரைட் சார். ஸோ இது ஒரு பக்கம். ஆனால் இப்போ லைஃப் இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னு வரும்போது தான் பல ஃப்ராட் வேலைகள் நடக்குது சார். ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் மேக்ஸிமம் ஃப்ராட் நடக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாளைக்கு பார்ப்போம். நன்றி சார். இவ்வளோ நேரம் எதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏன் தேவை, அதை எப்படி எடுக்கணும், இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்றா, அதுவும் லைஃப் இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்றா, அதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்லாம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து இன்சூரன்ஸ் வித்த கதை அது என்ன தான் சார் ஆச்சு? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சதா? அவங்க மேலே நடவடிக்கை நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. அவங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் விற்கிறது ஐஆர்டிஏ சைடு சார், அதை விற்கிறது ஒரு பேங்க்குன்றப்ப அது ஆர்பிஐ கண்ட்ரோலு. இப்போ இது எங்கே தான் வந்து லேண்ட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம்? இது ஆர்பிஐன்றதுனால வினோத் ஸ்ரீனிவாசனோட இன்ஸ்டாகிராமில் இதை எஜுகேட் பண்ணுறதுக்குள்ள டாடா ஏஜி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தே ஆர் வெரி எத்திக்கல். டாடா ஏஜியோடு சேர்ந்து வி ஆர் ரன்னிங் ஃபார்ம். யாரெல்லாம் வேணுமோ வாங்க, என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்களே கேட்டுங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் திஸ். கீ எலிமெண்ட் இஸ் ஃப்ரம் ஹூம் யூ ஆர் பையிங். 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஈஸியாக எடுத்துடலாம். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எஃபர்ட் போட்டு எடுக்கணும். ஸோ 50 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆஃபீஸில் கொடுத்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் பர்சனலாக உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல அதை எடுத்துருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. இந்த கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபில் பண்ணிக்க. அந்த கூகுள் ஷீட்டில் உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை டீம்லேருந்து தருவாங்க உங்களுக்கு. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.